வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவும் மூத்த பத்திரிகையாளர் மணியும் பிஹைண்ட் வுட் சேனல்ல ஒரு பெரிய சொற்பொழிவே ஆற்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, இது போன்ற செய்திகள் எல்லாம் என்ன நடக்குது, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆதவ் அர்ஜுனா யார்? இந்த ஆதவ் அர்ஜுனா இப்போ சமீப காலமாக எல்லா இடத்துலையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கும் இந்த நபரின் பின்னணி என்ன, இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு கிளப்பில் ஸ்விம்மிங் கோச்சாக வேலை பார்த்துருக்கிறார். அந்த நேரத்தில் மார்ட்டின் லாட்டரியோட அதிபர் மார்ட்டினோட மகளுக்கும் இவருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலாக மாறி பிறகு இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக மாறுகிறார். அதாவது நம்ம அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போமே, திடீர்னு வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு நாட்டின் இளவரசியவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த நாட்டுக்கு ராஜா ஆன மாதிரி ஆயிடுவார் நம்ம அப்படின்ற மாதிரி இந்த ஃபேரி டேல்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அதை போல் ஒரு ஜம்ப்பு தான் இவரோட லைஃப். ஏன்னா இவர் சொல்லும்போதே இது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேங்க. டிகிரி படிக்க போகும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு யூரோப் ஹிஸ்ட்ரியை நான் இங்கிலீஷ்லேயும் படிப்பேன், உட்காந்து தமிழ்லேயும் புக்கு வாங்கி வச்சு படிக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ வசதியாக வரல அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அவரது பின்னணியை பற்றி நமக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அரசியலுக்குள் நுழைஞ்சு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இவங்க போய் இந்த மார்ட்டின் குரூப் எந்த மாநிலங்கள்லாம் வேலை செஞ்சு கொடுத்தாங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் மறுபடியும் லாட்டரி சீட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவரது நோக்கமே என்னென்னா அதிகார மையத்தை நெருக்கமாக உள்ளே போயிடணும். இவர் 2015 தான் திமுகவில் உள்ளே சேர்றாரு. அப்போ இந்த லாட்டரி சீட்டை கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். பின்னர் அங்கே விசிகாவுக்கு மூவ் ஆகிறார். ஏன்? இங்கே அவர் எதிர்பார்த்த அவருக்கு கிடைக்க வேண்டிய அவர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்கலை. அப்போ அதுக்குள்ளேயே அங்கேருந்து வெளியேறி விசிகா போயிடுறாரு. அதாவது கட்சியில் தலைமுறையாக வேலை பார்த்தவங்கலாம் இருக்கிறாங்க. இவர் பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக உடனே இவருக்கு வந்தவுடனே எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருக்கிறாரு. அப்படிலாம் திமுகலாம் நடக்காது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்படி நடக்கலைன்றதுக்காக, அதாவது பண முதலாளிகளின் கட்சியாக திமுக இல்லைன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. ஒரு பண முதலாளி நான் பல கோடிகளை செலவு பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கட்சியை தூக்கி அவர் கையில் கொடுத்துருவாங்கன்னு நினச்சாரு போல இருக்குது. திமுக பணத்தாலோ வேறு விஷயங்களாலோ வளர்ந்த கட்சி கிடையாது. தொண்டர்களின் அன்பால் வளர்ந்த கட்சி, தொண்டர்களின் ஆதரவால் வளர்ந்த கட்சி. அண்ணா காலத்திலேருந்து இன்னைக்கு வர அந்த கட்சி இன்னும் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு முக்கிய காரணமே கட்சியின் கொள்கையும் அந்த கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்களும் தான். அப்போ இவர் மன்னராட்சின்னு குற்றம் வைக்கிறாரு சார், அதை நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. மன்னராட்சினா என்னங்க அர்த்தம்? மன்னராட்சினா அப்பா இருப்பார், அப்பா இறந்த உடனே பையன் ராஜாவாயிடுவார். அதுதான் மன்னராட்சி. இங்கே என்ன அப்படியா நடக்குது? எலெக்ஷனில் நின்று தானங்க எல்லாரும் ஜெயிச்சு வராங்க. மக்களுக்கே பிடிக்கலன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஓட்டு போடாமல் நிர்மலா சீதாராமன் மாதிரி புறக்கடை வழியாக மந்திரி ஆனவரா உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியில் நின்று எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாகி தொகுதிக்கு செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செஞ்சு அதன் மூலமாக மக்கள் மனதில் இடம்பெற்று அதன் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டு அந்த விளையாட்டுத்துறையிலையும் மிக சிறப்பாக செயல்பட்டு 2023 மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அவார்டே வாங்கி கொடுத்துருக்கிறார்.
அப்படி அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை துணை முதலமைச்சராக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஓவர் த நைட்டில் நடந்த விஷயம்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலினே வந்து 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். இவர் வந்து ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வந்து அரசியலுக்குள்ளே வந்தே அவ்வளோதான் ஆகுது. 2015 வந்திருக்காருன்னா இந்த தேதிக்கு எவ்வளோ ஆச்சு? 9 வருஷம் தான் ஆகுது. 9 வருஷத்தில் இவருக்கு துணை முதல்வரே ஆயிடணும்னு ஆசை போல இருக்குது. இவர் இதுவரை எத்தனை கட்சி கூட்டம் போயிருப்பாரு, எத்தனை மேடைகளில் பேசியிருப்பாரு, மக்களை எங்கே சந்திச்சிருப்பாரு. இவர் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியாக போய் ப்ரெஷர் போடுறது. முதல்ல டிஎம்கேல போட்டு பார்த்தாரு, வேலைக்கு ஆகலை. இப்போ விசிகா போனார், விசிகாவில் போய் எல்லாம் போய் பேசி பார்த்தாரு. அண்ணன் திருமாவுக்கு ரொம்ப தெளிவான சிந்தனை உண்டு. ஒரு அளவு மீறி இவர் போகிறத பார்த்த உடனே கட்சி விட்டு நீக்கிட்டார். இப்போ அதாவது இடைநீக்கம் தான் செஞ்சார் அண்ணன். அப்போ இவர் வந்து நீங்கள் என்ன இடைநீக்கம், நான் மொத்தமாகவே வெளில போகிறேன்னு போயிட்டார். வேறு ஆஃபர் கையில் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆஃபர்லாம் இருக்கிற மாதிரியும் தெரியல. என்ன நடக்குது இப்போ? டிஎம்கே இல்லை, விசிகாவும் இல்லை, மதிமுகவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். சீமான்கிட்ட போயிருக்காரு. சீமான் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் கட்சியை கட்சியவே ஆட்டையை போட்டாலும் போட்டுருவான் இவன், அந்த ஆள் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு தெளிவாகி சீமானே வந்து உள்ளே சேர்த்துக்கல. அப்படின்னா அதாவது சீமான் வந்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு 8% வாக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாரு. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வெளியேறி இருக்காங்க. அப்படி வெளியேறக்கூடிய நேரத்தில் பெரிய அளவில் பண உதவி செய்வதற்கு தயாராக ஒருவர் வர்ற போது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சீமானே சொல்லிட்டாரு. இப்போ விஜய் கட்சியில் சேர்த்து பாருன்னா விஜயெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இவரை. கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா ஏடிஎம்கேவோ பாஜகவோ எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் தனக்கு பலம்னு சொல்லக்கூடியதே பணம் தான். அந்த பணத்தை நம்பி ஏடிஎம்கேவும் கிடையாது, பாஜகவும் கிடையாது. இவர் வச்சிருக்கிற பணத்தை விட பல மடங்கு அவங்கள்ட்ட பண வசதி இருக்கு ஏற்கனவே. அப்படி இருக்கும்போது இந்த பணத்துக்காகலாம் இவர் வந்து அந்த கட்சியிலாம் சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. ஸோ அவசர கதியில் உள்ளே இறங்கி அவசரமாக குட்டையை குழப்பி ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் இன்று எந்த கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல தான் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. ஆனால் இவரை வந்து என்னவோ பெரிய அரசியல் சூறாவளி அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து தொடக்கூடாத இடத்துல கையை வச்சிட்டீங்க. எதை சொல்கிறாரு? உதயநிதியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாராம். உதயநிதியை பற்றி விமர்சனம் பண்ணது தொடக்கூடாத இடத்துல கை வச்சிட்டீங்க. என்ன பண்ணுவாங்களா? உடனே ஆள் வச்சு அடிப்பாங்களா? அந்த ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் மணி. அப்புறம் நீங்கள் ஏன் வெளியே வந்தீங்கன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, திமுகவில் வந்து நாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் போராடினோமோ அதுக்கு நேர் எதிராக அதற்கு நேர் எதிராக தான் இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி நடக்குது அப்படின்றாரு. அவர் எதை சொல்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன்னா லாட்ரி சீட்டை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். லாட்ரி டிக்கெட்டை மறுபடியும் கொண்டு வருவதற்கு திமுக அரசாங்கம் ஓகே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா லாட்ரி சீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்பட்ட கொடூர மரணங்கள்லாம் எவ்வளவோ உண்டுங்க. 90களோட தொடக்கத்தில் 90கள ஆரம்பத்தில் இந்த லாட்ரி சீட்னு எவ்வளோ பேர் கடன் ஆகி தற்கொலை பண்ணி செத்து போன காலகட்டம்லாம் உண்டு. இதெல்லாம் இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா 90களோட தொடக்கத்தில் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அதுக்கு அப்புறம் தான் வந்து ஜெயலலிதா அதுக்கு ஒரு தடை உத்தரவு போட்டு மொத்தமாக லாட்ரி சீட்டையே தடை பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ஒரு மாற்றினால தமிழ்நாட்டில் மட்டும் லாட்ரி சீட்டு விற்க முடியலன்றது தான் அவரோட பிரச்சனை. அதுக்காகத்தான் மருமகனை களத்தில் இறக்கி விட்டு இது மாதிரி அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆதவ அர்ஜுனாவோட இன்னொரு மச்சான் ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பாஜகவில் இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லா கட்சியிலையும் தங்களோட குடும்ப உறுப்பினர்களை ஒவ்வொருத்தரை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது மார்ட்டினோட லட்சியமாக இருக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரா மணி வந்து புரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல. மற்றவருக்கெல்லாம் பேசினாரு. இப்போ அம்பேத்கரை பற்றி வந்தப்போ மணி வந்து வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறாரு. ஏன்னா அமித்ஷாவை எதிர்த்து பேசணும்ல. அமித்ஷாவை குறித்து மணி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. பேசணுமா வேண்டாமா? மற்ற பிரச்சனைக்கெல்லாம் வந்து நான் தான் பெரிய மூத்த பத்திரிகையாளர், நான் வந்து எவ்வளோ கருத்து சொல்லுவேன் தெரியுமா அப்படின்லாம் வந்து கருத்து சொல்கிறவர். அம்பேத்கரை அமித்ஷா பாராளுமன்றத்தில் வைத்து அவமானப்படுத்தி பேசிய போது மணி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? மணிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே என்னன்னா திமுக எதிர்ப்பு ஒன்று மட்டும்தான். அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் நம்ம சொல்லலை. நாம் சொல்றது என்னன்னா நேர்மையான விமர்சனத்தை வைங்க. நியாயமான விமர்சனமாக இருந்தால் கண்டிப்பாக
நானும் அந்த குரலை கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனா நீங்க வைக்கிறது பூரா திமுக அரசின் மீதான அவதூறு தான். அவதூறுனா என்னது? வேணும்னே ஒரு எதையாவது போட்டு பேசி இந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சி சரியில்லை. ஆட்சி சரியில்லைன்னா எதுல சரியில்லைன்னு சொல்லுங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது, அவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆனாரு? அது அவங்க கட்சி பிரச்சனை, உங்க பிரச்சனையா? அவங்க கட்சியில இருக்கிறவங்க அதை ஏத்துக்கிட்டாதானே அவர் ஆக்க முடியும். ஏத்துக்காம ஆக்கிட முடியுமா? ஸ்டாலினையே முதல்வராக ஆகணும்னாலும் கட்சிக்காரங்க ஒத்துக்கிட்டாதானே ஆக முடியும். இல்லைன்னா மக்கள் ஒத்துக்கிட்டா வெறும் எம்எல்ஏ தானே ஆக முடியும். ஸோ அந்த கட்சியில் என்ன முடிவு எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்க பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. திமுக உங்களை போன்றவர்களிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் திமுக என்றைக்கும் இருந்ததில்லை. நீங்க உங்க திமுக மீதான காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்ச்சியும் இந்த 8 நிமிட காணொலியின் மூலமாக மிக தெளிவாக காமிச்சிருக்கீங்க அப்படின்றது தான் புரியுது. நேரிலே உங்களுடைய கருத்துக்களையும் என்னன்றதை சொல்லுங்க. ஆதவ அர்ஜுனா பேசியது சரிதானா, மணி சொன்னதெல்லாம் சரிதானா அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.